இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பூண்டை வச்சு நம்ம தொப்பையை ஈஸியாக குறைக்கலாங்க. இதை வந்து எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த பூண்டு இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. நம்ம கெட்ட கொழுப்பெல்லாம் இது பார்த்திங்கன்னா நல்லாவே கரைக்கும் பூண்டு. இது நல்லதும் கூட. இப்போ வந்து இதை எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு தவா வச்சு நம்ம வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு வந்து பார்த்திங்கன்னா சுட்டு சாப்பிட்டா இன்னுமே நல்லா தான் இருக்கும். நம்ம வந்து இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டை வந்து நம்ம சாப்பாட்டில் வந்துட்டு நம்ம டெய்லியுமே சேர்த்துக்கிறது கூட ரொம்பவே நல்லது தாங்க. இதை வந்து நம்ம இப்படி சாப்பிடும்போது இது காரமெல்லாம் இருக்காது, ரொம்பவே டேஸ்ட்டாக கூட இருக்கும். இதை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்ம தொப்பை சூப்பராகவே குறையுங்க. அதை நீங்களே வந்துட்டு பார்ப்பீங்க. இதை வந்து நம்ம எப்படி சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் காலையில் 2 பூண்டு எடுத்துக்கலாம். நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் 2 பல் பூண்டும் சூடாக சுடுதண்ணியும் நீங்கள் குடிச்சிட்டு டெய்லி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராகவே ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம குழந்த பிறந்ததுக்கப்புறம் கூட பெரியவங்க எல்லாருமே நம்மளை பூண்டு அதிகமாக எடுத்துக்க சொல்லுவாங்க. அது ஒரு காரணம் இதுவாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பூண்டு வந்துட்டு அவ்வளோ ஒரு நன்மைங்க. ஸோ நீங்கள் சாப்பாட்டில் டெய்லி எடுத்துக்கோங்க. இங்கே இந்த மாதிரி சூடாக சுடு தண்ணியும் ஒரு 2 பல் பூண்டு மட்டும் நீங்கள் டெய்லி நைட்டு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களோட உடல் எடை வந்து நல்லாவே குறையும். கொழுப்பும் பார்த்திங்கன்னா நல்லாவே குறையுங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.